ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஸ் கிச்சன். பட்டாணி சுண்டல், அதாவது ரோட்டு கடை ஓரத்தில் இருக்க சுண்டல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நல்லா, அதாவது நைட்டே ஊற வச்சுருங்க. காலையிலக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். இப்போ நீங்கள் அதை மறுநாள் ஈவினிங் செய்கிறதா இருந்தால் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஊறிடும். உங்களுக்கு விசில் வைக்கும் போது கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: தக்காளி 1, வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா, தோல் சீவன உருளைக்கிழங்கு, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, புதினா கார்னிஷிங்க்கு, கேரட் துருவி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து இப்போ மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அதுக்கு முன்னாடி குக்கரில் இந்த ஊற வச்ச சுண்டல், உருளைக்கிழங்கு தோல் உரிச்சது இதில் போட்டு நல்லா ஒரு 8 விசில் விட போகிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, இதோட கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் வீடியோவில் காட்டல. இப்போ குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஜாரில் அந்த ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கூட இந்த 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது 8 விசில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக பூ மாதிரி வெந்துட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அப்படியே எல்லாத்தையும் நம்ம இதை மேஷ் பண்ண போகிறோம். கரெக்டாக 8 விசில் வந்தது, நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒவ்வொரு குக்கருக்கு வித்தியாசம் இருக்கும். ஒரு 10 விசில் கூட வைக்கலாம். இது ரொம்ப நல்லா ஊறினாலே 8 விசில் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அது உள்ளே நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் தண்ணி தனியாக கூட ஊற்றிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சதை, இந்த பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போக அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கினதா, நான் கடையில் வாங்கினதா போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போது லைட்டாக போட்டிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே நல்லா பேஸ்ட்டாக வதங்கினோம். இப்போ அந்த கிண்ணத்தில் அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அந்த சுண்டலை இதில் ஊற்றலாம். நம்ம இப்போ மேஷ் பண்ணி வச்சுருந்த இந்த சுண்டலை இதில் சேர்த்தாச்சு. எவ்வளோ குயிக்காக இந்த ரோட்டு கடையிலலாம் நம்ம சாப்பிடுவோம். இது எப்படி செய்கிறாங்க, இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு வெளியில் போனாலே, பார்க் போனாலும், எங்கே போனாலும் இந்த சுண்டலை விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஏன் நம்மளும் வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் செம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா அதை பாருங்க, அந்த திக்னஸ்ஸு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் மீடியமாக இந்த ஸ்டேஜில் வந்துடும். அவ்வளோதாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதான் செய்து சாப்பிடுவீங்க. ஈவினிங் டைம்லலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. நிறைய சத்து இருக்குது இந்த பட்டாணி இதெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இதில் துருவின கேரட்டு கார்னிஷிங்க்கு தாங்க போட்டிருக்கு. இதில் புதினா, கொத்தமல்லி இதையும் அப்படியே சும்மா தூவி இப்போ சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இப்போ சொல்ல வார்த்தையே கிடையாது. நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சுண்டலை நம்ம சர்வ் பண்ணலாம். இதை பாருங்கள், இதுக்கு லைட்டாக நான் கொத்தமல்லி வச்சு சுட சுட வச்சுருக்கேன். இதில் ஆனியன் தூவி, கடையிலலாம் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக ஆனியன் தூவிட்டு, இந்த வண்டி கடைகளில் கிடைக்கும் பாருங்கள், அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆனியன் எல்லாம் தூவி இதில் அப்படியே கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொதிக்க கொதிக்க இருக்குது. இதில் கொஞ்சம் இன்னும் நான் கேரட்டை அப்படி தூவி விட்டுட்டு சாப்பிட்டிங்கனாலே செம டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.